Hello students, exercise 1.2 question number 1 அதில் second subdivision அதான் பார்க்க போகிறோம். Let P denote the set of all straight lines in a plane. The relation are defined by L related to the M if L is perpendicular to M. இப்போ இதான் question. இப்போ இதில் வந்து L is perpendicular to M அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேஷன் வந்து set of all straight line in a plane. இந்த ரிலேஷனோட ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் அதை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ L is perpendicular to M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஸ்டேட்மெண்ட் எஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ L is perpendicular to M. ஓகே, அடுத்து set of all straight lines in a plane. இதை வந்து P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P is equal to set of all straight lines in a plane. ஓகே, இப்போ இதுக்கு தான் இந்த 3 conditions symmetricity, transitivity and reflexivity அதை செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவிட்டி. ரிஃப்ளெக்சிவிட்டினா நமக்கு கண்டிஷன் தெரியும். என்னப்பா கண்டிஷன்? எஸ், ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இதில் வந்து ஏ அப்படின்னு எடுத்தால் அதே எலமெண்ட் தான் சேமாக வரணும், ஏ அப்படின்னு வரணும். ஓகே, இப்போது ரிஃப்ளெக்சிவிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், அடுத்து இதை ரிலேஷனாக கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? எஸ், எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம். பட் இது வந்து ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்றதுனால எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எல் அப்படின்னு தான் வரணும். இங்கே சேம் ஆர்டர் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே எல் அப்படின்னு எடுத்தால் இங்கேயும் எல்லுன்னு தான் வரணும். அப்போது எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எல். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, எல் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதே எல்லுக்கு அந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குமா? எஸ், இருக்காது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இப்போ இதை வந்து ரிலேஷனாக எப்படிப்பா கன்க்ளூட் பண்ணுவோம்? எஸ், எல் இஸ் நாட் ரிலேட்டட் டு தி எல். therefore R is not reflexivity. ஓகே, அடுத்து சிமெட்ரிசிட்டி. இதை வந்து செக் பண்ணணும். இப்போ இதுக்கு என்னப்பா கண்டிஷன்? எஸ், ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்தால் பி கமா ஏவும் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு வரணும். ஓகே, இப்போது இந்த சிமெட்ரிசிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரிலேஷன் அதை எடுக்கணும், அடுத்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதை எழுதணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேஷனாக கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இப்போ ரிலேஷன் வந்து என்னப்பா கொடுத்துருக்காங்க? எஸ், எல் ரிலேட்டட் டு தி எம். இப்போ இதை ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி எழுதலாம்? எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம். இப்போ இதை வந்து ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி எழுதலாம்? எஸ், எம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எல். இப்போ இது வந்து ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாம். எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம் அப்படின்னா இது வந்து எல்லு, இந்த லைன் வந்து எம். இப்போ இது ரெண்டும் 90 டிகிரியில் கட் பண்ணுறதுனால எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம் அப்படின்றது ட்ரூ. ஓகே, அடுத்து எம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எல் அப்படின்னா எம் வந்து
எல்லுக்கு 90 டிகிரி தான் கட் பண்ணுது. ஸோ எம்மு பர்பண்டிகுலர் டு எல் தான். ஸோ இதுவும் ட்ரூ. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி ரிலேஷனாக கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எம் ரிலேட்டட் டு தி எல். ஓகே, therefore relation R is symmetricity. ஓகேவா? அடுத்து டிரான்சிட்டிவிட்டி, அதை செக் பண்ணணும். இப்போ டிரான்சிட்டிவிட்டினா என்னப்பா கண்டிஷன்? எஸ், ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னும் பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னும் எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த பி கேன்சல் ஆகி ஏ கமா சியும் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு கிடச்சுனாக்கா இது டிரான்சிட்டிவிட்டி. ஓகே, இப்போது டிரான்சிட்டிவிட்டியை ப்ரூவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்? ரிலேஷன். அடுத்து என்ன எடுக்கணும்? ஸ்டேட்மெண்ட். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்க்ளூட் பண்ணணும், ரிலேஷனாக கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இப்போ இதோட ரிலேஷன் வந்து என்னப்பா இருக்குது? எஸ், எல் ரிலேட்டட் டு தி எம் அண்டு இங்கே எம்மில் முடிஞ்சிருக்கா? ஸோ எம்மில் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எம் ரிலேட்டட் டு தி என். இப்போ இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும் அப்படின்னாக்கா எல் இஸ் perpendicular to m and m is perpendicular to n. ஓகே, இப்போ இந்த எம்மையும் இந்த எம்மையும் கேன்சல் பண்ணிட்டு L is perpendicular to n அப்படின்னு வரணும். ஓகே, இப்போ இதை வந்து ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம் அப்படின்னா எல் அப்படின்ற இந்த லைன் எம் அப்படின்ற இந்த லைனுக்கு 90 டிகிரியில் கட் பண்ணுது. ஸோ எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம். அதே போல் எம் இஸ் பர்பண்டிகுலர் டு என். இப்போ எம்முக்கு ஒரு லைன் பர்பண்டிகுலராக ட்ராப் பண்ணுறோம், அது 90 டிகிரியில் கட் பண்ணுது, இதுதான் என். ஸோ எம் இஸ் பர்பண்டிகுலர் டு என். ஓகே, இதுவும் ட்ரூ. எல் இஸ் பர்பண்டிகுலர் டு என் அப்படின்னா எல் வந்து எதுக்கு பர்பண்டிகுலராக? எம்முக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா எல் வந்து எம்முக்கு பேரலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அப்போது இதை எப்படி ரிலேஷனாக கன்க்ளூட் பண்ணுவோம்? எஸ், எல் நாட் ரிலேட்டட் டு தி என். therefore relation R is transitive. ஓகே, ஸோ இதை தான் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை செக் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.